அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம் இன்ஸ்டன்ட்டா. இந்த மழை டைமுக்கு இத சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நல்லா சில்லுன்னு ஒரு கிளைமேட்டுக்கு நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க இன்ஸ்டன்ட்டா. ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். பசங்க ஸ்கூல்லேருந்து வரவங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா நம்ம செஞ்சு குடுக்கலாம். இதுக்கு நான் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். மாவு பச்சரிசி எடுத்துக்கலாம், இல்ல ரேஷன் அரிசி கூட நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 உளுந்து. இத அப்படியே நம்ம நல்லா திக் பேன்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். அரிசி வந்து பொரியக்கூடாது. ஆனா ஒயிட் கலர்ல மாறணும். அதுக்கப்புறம் இந்த மாரி வறுத்து நான் ஆற வச்சு எடுத்துருக்கேன். மிக்ஸியில பவுடர் பண்ண போறோம். இந்த மாரி நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டோம்னா, ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணிக்கலாம். 3 மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. உங்களுக்கு வேணுன்றப்ப அப்ப எடுத்துக்கலாம். நான் இதுலேருந்து இப்போ ஒரு 5 ஸ்பூன் மட்டும் எடுத்துருக்கேன். 5 ஸ்பூனுக்கு எவ்வளோ போண்டா வருதுன்னு பாருங்க. இந்த மாரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. நல்லா கொர கொரன்னு அரைச்சுக்கலாம். நீங்க மாவா வேணாலும் அரைச்சுக்கலாம். இத நான் இப்போ 4 மணிக்கு செய்யறதுக்காக நான் 12:30 மணிக்கே நான் மிக்ஸியில மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு உப்பு தேவையான உப்பு மட்டும் போட்டு வச்சுட்டேன். நீங்க இம்மீடியட்டா இப்ப நீங்க 4 மணிக்கு ரெடி பண்ணி 4 மணிக்கு செய்யறதா இருந்தா, அந்த மாவு கூட உங்களுக்கு நீங்க எவ்வளோ 5 ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா, 5 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் அப்ப சோடா மாவு சேர்த்துக்கங்க. நான் இப்ப எதுவுமே போடாம தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷா சட்னி, தேங்காய் சட்னி. இதுவுமே சிம்பிள் இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு தான். தேங்காவும், பூண்டு, இஞ்சி. பிளெயினா பூண்டு, இஞ்சி அப்படியே போட்டு அரைச்சிங்கன்னா, அந்த ஸ்மெல் வரும். சாப்பிட மாட்டாங்க. இந்த மாரி நீங்க ஃப்ரை பண்ணிட்டு போடுங்க. சட்னி அவ்வளோ சூப்பரா இருக்கும். டேஸ்டியா இருக்கும். அதுவும் இந்த மாரி போண்டா, வடை, தோசைக்கெல்லாம் அவ்வளோ நல்லா டேஸ்டியா இருக்கும். கலரும் ஒயிட்டா ஹோட்டல் சட்னி மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த மாவு நானு 12:30க்கு மிக்ஸ் பண்ணி வச்சேன் பார்த்தீங்களா, அதில பொடிசா கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, மிளகு, ஜீரகம், உப்பு. இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி நம்ம அப்படி நல்லா பீட் பண்ணி பண்ணிட்டு ஸ்பூன்ல எடுத்து விட வேண்டியது தான். சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா கிரிஸ்பியாவும் இருக்கும். சாஃப்ட்டாவும் இருக்கும். நீங்க எவ்வளோ செஞ்சீங்கனாலும் ஈஸியா சீக்கிரம் காலியாயிடும். இந்த மாவு நீங்க வச்சிருக்கீங்களா பேலன்ஸ் மாவு, நம்ம இன்ஸ்டன்ட்டா பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இன்ஸ்டன்ட்டா செஞ்சு குடுக்கலாம். கெஸ்ட் யாருனா வந்தாலும் நம்ம செஞ்சு குடுக்கலாம். ரொம்ப டைம் சேவரா இருக்கும். இந்த ஆஃபீஸ் போறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே டைம் சேவரா இருக்கும். பாருங்க எவ்வளோ கிரிஸ்பியாவும் இருக்கும். இவ்வளோ நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆரோக்கியமா சமைப்போம், ஆரோக்கியமா வாழ்வோம், இயற்கையோட இணைந்திருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.